இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சட்னி தாங்க அரைக்க போகிறேன். ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு அந்த சட்னி செய்யலான்ட்டு இப்போ தான் ஒரு முடிவு பண்ணேன். என்ன செய்யறதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால் கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு தான் உங்கள் கூட நாளைக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டோம். ஒரு 5-6 வரமிளகாய் போட்டுக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரே ஒரு துண்டு இஞ்சி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா வந்து வதங்கட்டும். இந்த சட்னி நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன், நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில். நல்லா இந்த பூண்டு காஞ்ச மிளகா வதங்கும் போதே நல்ல ஒரு வாசனை வருதுங்க. இப்போ வெங்காயம் சும்மா 2 சின்ன வெங்காயம் தான், அதாவது பல்லாரி வெங்காயத்திலே சைஸு சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த 2 வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா 3 தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்றைக்கி அம்மா பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வந்திருந்தாங்களா, வரும்போதே தோட்டத்து கத்திரிக்காய், அதாவது இது பேர் உஜாலா கத்திரிக்காய்னு சொல்லுவோம், இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அங்கே கிராமத்தில் இது நல்லாவே கிடைக்குங்க. இன்றைக்கி இதில் தான் நம்ம சட்னி செய்ய போகிறோம். டிப்ஸு வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம கட் பண்ணுறோங்க, இந்த கத்தி வந்து ஒழுங்காக கட் ஆகலை, அரியலைன்னா உரல் இடிக்கி இருக்குது பார்த்திங்கன்னா, இதில் தான் நான் வந்து இப்படி சீவி எடுத்துப்பேன். நல்லா வந்து ஷார்ப்பாகிடும். இப்போ அதான் நான் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா சத்துன்னு இழுத்துட்டு வச்சுக்கோங்களேன், நல்லா ஷார்ப்பாகிடும். அவ்வளோதான். இதை அப்படியே அலசிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு பாருங்கள், அவ்வளோதான். இவ்வளோ சூப்பராக கட்ட வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே தொட்டால் போதும், நல்லா கட் ஆகிடுச்சு. நல்லா கத்திரிக்காய் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அதுவும் இது தோட்டத்து காய்கறி நல்லாவே வதங்கிடும் சீக்கிரம். நல்லா வதங்கிடுச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நீட்டு வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் வெந்துடும். காய் நல்லா வந்து தோல்லாம் அப்படியே நல்லா வதங்கி வந்துடும். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன். நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு புளி சேர்த்து வதக்கிக்கலாம் கூடவே. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் அப்படியே என்ன பண்ணுறோம், இறக்கி ஆற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சிட்டேன். இந்த பக்குவத்துக்கு தாங்க இருக்கணும். ரொம்ப அதிகம் தண்ணி ஊற்றிட